நீங்க இந்த சின்ன கடைங்க, ஷாப்பிங் மால் அத பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க, இல்லன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, இல்லன்னா நம்ம ட்ரெயின், நம்ம தென்னிந்திய ரயில்வேலாம் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலயுமே இவங்க அது இவங்க வடமாநிலத்தவங்க அது கவர்மெண்ட் பண்ற தப்பு. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, ஒரு வேன் ஸ்கூல் குழந்தைங்க வேன் பண்ணது இல்லையா, அதுலயும் ஒரு வடமாநிலத்தவங்க தானே. எல்லா இடத்துலையுமே இவங்க பண்ற மாபெரும் தப்பு. இந்த மாதிரி தமிழ் பேசக்கூடிய தமிழ் புரியக்கூடிய தேவையான இடங்கள்ல அவங்கள போடுறது, இங்க இருக்கணும் தூக்கி நார்த்தில் போடுறது, இது அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு இப்போ இதை விட பார்க்க போனீங்கன்னா சிட்டினா பரவாயில்ல, கிராமத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு தெரியுமா, அங்கே அவங்க தான் ரிசர்வேஷன் போர்ட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க போகிறவங்களுக்கு புரியாது, தமிழ் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவன் எடுத்தோன்னே எடுத்து கொடுப்பான், அவ்வளோதான். அவங்க பல்வேறு கேள்வி, இன்னொன்று அந்த அந்த ஊரில் இருக்கிறவங்க பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும், எத்தனை மணிக்கு போகும்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த லெவல் கிராசிக்கில் அவங்களை உட்கார வைக்கிறது, மொழி புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே இதே மாதிரி சம்பவம் நடந்தது, ட்ரெயின் மேட்டர் ஒன்று. அங்கிருந்து சிக்னலுக்காக சொன்ன தமிழில் சொல்கிறது உனக்கு புரியலை, அதனால அந்த பிரச்சனை. நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்கில் முக்கியமான இடத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. நம்ம ஒரு எளியவர்கள்லாம் போய் பல்வேறு சந்தேகங்கள் கேட்போம். ஆமாம், வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம யாரும் இப்போ நீங்கள் அந்த ஃபார்மை பார்த்தா நமக்கே ஒன்று புரியாது. நீங்கள் இந்த அவங்க இத்தனைக்கூன்னு ஒரு சலான் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அது நம்ம மட்டும் இப்படி பார்த்தாலும் நமக்கு புரியும். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட இது எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது.